அவையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதுமை இலக்கிய தென்றல் என்ற இந்த அருமையான அமைப்பு 996வது நிகழ்வாக இந்த தவிப்பு நூல் வெளியீட்டு விழா இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த குடியேற்றம் நான் தேன்மொழியினுடைய தவிப்பு நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று கவிதையை சுட்டிக்காட்டி ஒரு அருமையான தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாவலர் செல்வ மீனாட்சுந்தரம் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட அமைப்பாளர் பகுத்தறிவாளர் கழகம் ஐயா வே விநாயகமூர்த்தி அவர்களே, அவருக்கே உரித்தான பாணியில் தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ரா தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரைப்பட இயக்குநர்கள்லாம் நிறைய பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நல்ல படம் எடுக்கிறதுனால அவர் பேச மாட்டேங்கிறாரா அப்படிங்கிறா என்ற அளவில் மிக சுருக்கமாக பேசி சென்றிருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் புளூ ஸ்டார் ஐயா சேகுமார் அவர்களே, புத்தகத்தை விட தன்னுடைய பல்வேறு பணிகளை பற்றி மிக அழகாக இங்கு இந்த புத்தகத்தில் தன்னுடைய பணி என்பதை பற்றி என்ன என்பதை எடுத்து சொன்ன வேலூர் மாவட்ட தலைவர் திராவிடர் கழகம் ஐயா சிவக்குமார் அவர்களே, மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் மஞ்சுளா அவர்களே, எனக்கு பின்னால் ஒரு மிக வியப்பாக ஐயா அவர்களுடைய வருகை என்பது இருந்தது. ஐயா சுபையு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை பற்றி உரையாற்றுவதற்கு என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஐயா எங்களுடைய கவிஞர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலையினுடைய பொறுப்பு ஆசிரியராக இருந்து விடுதலையினுடைய ஒவ்வொரு பக்கத்திற்கும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இன்றைக்கு இங்கு பாராட்ட வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய ஐயா கவிஞர் கலிபூங்கன்றன் ஐயா அவர்களே, ஏற்புரை ஆற்றிருக்கக்கூடிய நான் தேன்மொழி அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய ஓசு செல்வி அவர்களே, இணைப்புரை வழங்கக்கூடிய சையத் அலீம் அவர்களே, அதை போல பெருந்திரளாக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்மொழி அவர்களுடைய குடும்பமே பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க. பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் சார்பாக வாரந்தோறும் ஒரு புத்தகத்தை திறனாய்வு பண்ணுறோம். அப்போ திறனாய்வு செய்வதற்காக புத்தகங்களை பார்ப்பது, புத்தகங்களை பற்றி பேசுவர்கள் என்று வருகின்ற பொழுது முதல்ல தேன்மொழி பேசினாங்க, அப்புறம் அவருடைய இணையர் அன்பரசன் பேசினார், அப்புறம் நம்முடைய ஓவியா அவங்க பேசினாங்க. 3 பேருமே மிக சிறப்பாக பேசக்கூடிய ஆளுமைகள். உண்மையிலே அவருடைய அந்த நூல் ஆய்வு என்பது மிக சிறப்பாக அமைவதாக இருந்தது. எனவே அந்த வகையில் அவர்கள் மூவருக்கும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், தோழர் தேன்மொழி அவர்கள் ஒரு முறை சென்னையில் இதே மாதிரி திடலில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது சொன்னாங்க, நிறைய கட்டுரைகள் நான் எழுதியிருக்கேன் தோழர் அப்படின்னாங்க. உண்மையில் உங்களுடைய கட்டுரை 1-2 வாசிச்சிருக்கிறீங்க, நிறைய எழுதியிருக்கிறீங்கிறீங்க, அதையெல்லாம் அனுப்புங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க அதை அனுப்பணும், கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் அனுப்புங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாத்தையும் மின்னஞ்சல் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச பிறகு பார்த்தா மிக அற்புதமான கட்டுரைகளாக இருந்தது. ரொம்ப துணிச்சலாக யாரும் சொல்லாத கருத்துக்களை மிக ஆவேசமாகவும் அழுத்தமாகவும் சொன்ன கருத்துக்களாக இருந்தது. ஏன் நீங்கள் இதை ஒரு புத்தகமாக போடக்கூடாது அப்படின்னு கேட்டேன். புத்தகமாக போடணுங்கய்யா, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னாங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை முழுக்க நம்ம புத்தகம் போட மாட்டோம். முதல்ல புத்தகம் போடுறதுன்னு முடிவு பண்ணுங்கள், அதற்கான வேலைகளை ஆரம்பிங்கள் என்று சொன்ன பொழுது அந்த உயிர்வழி என்ற அந்த நூல் வெளிவந்தது. மிக சிறப்பாக வெளிவந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் மிக பாராட்டப்பட்டு நடைபெற்ற ஒரு நூலாக அந்த நூல் என்பது அமைந்தது. ஐயா கவிஞர் அவர்கள் தான் அந்த நூலையும் வெளியிட்டு மிக சிறப்பாக அதற்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்து ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். ஐயா ஆசிரியர் நம்முடைய திராவிடர் கழக தலைவர் ஐயா அவர்கள் அதனை மிகுவாக பாராட்டினார்கள். அவருடைய 2வது நூலாக இந்த தவிப்பு என்கிற இந்த கவிதை நூல் என்பது வந்திருக்கிறது. உயிர்வழிக்கு கற்றை அனுப்பிச்சது மாதிரி ஒரு 80-100 கவிதையை எனக்கு அனுப்பிச்சாங்க. சரி, எப்பயும் போல் வேலைகள் நிறையா இருக்கும், பார்த்துட்டு சரி ஒரு 10-15 நாள் கழித்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். தோழர் ஒரு 50 கவிதைகள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னாங்க. சரிங்க அனுப்புகிறேன் அப்படின்னேன். 3வது நாள் 50 அப்படின்னு சொல்லி ஒரு கொக்கியை போட்டிருந்தாங்க. என்னையா சொன்ன, என்னாச்சு 50 அனுப்புகிறேன், என்னைய பார்த்து அனுப்பிச்சியாங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக இருந்தது. உண்மையிலே பாராட்டணும். ஒரு செயலை எடுத்துக்கிட்டால் அதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அதற்கு நம்மளை தூண்டக்கூடிய ஒரு வேகம் அது இருந்தது. அப்போ நான் ஒரு இதை
ஒரு பட்டியலை போட்டு எனக்கு பிடித்த கவிதைகள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதே மாதிரி 2-3 தோழர்கள்ட்ட வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அணிந்துரைகளே மிக சிறப்பான அணிந்துரைகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மதுரையைச் சேர்ந்த புலவர் நானா ஆறுமுகம் அவர்கள், உடலை சிறைப்படுத்தல் களவி அல்ல, பெண்ணின் உணர்வுகளை முறை செய்தலே களவி என்னும் உண்மையை உறக்கச் சொல்லும் உயிர் வழியாளர் என்கிற ஒரு கருத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திருப்பத்தூர் மா கவிதா அவர்கள், பெண்ணின் உணர்வுகளை காலம் காலமாக ஆண்கள் வடிவமைக்கும் போக்கை மாற்றி பெண்களே பேசுவது தானே முறையானதும் சரியானதுமாக இருக்க முடியும். ஏன்னா வருஷம் பூரா நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய உணர்வுங்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா தெரியும், எங்கள் உணர்வை நாங்கள் பேசுகிறதுக்கு விட மாட்டீங்களா, அப்படி பேசுகிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படின்னு கவிதா சொல்வதாக இந்த அணிந்துரையில் வந்து அவங்க வந்து பல்வேறு கவிதைகளை குறிப்பிட்டு அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி பெண்ணின் பேசாத பக்கங்களில் நின்று கொண்டு ஊமையாகவே தொடரும் உணர்வுகளை நூலாசிரியர் உரத்து ஒலிக்கின்றார். அவரின் முதல் படைப்பு உயிர்வெளி, 2வது படைப்பான இத்தவிப்பு உணர்வின் வெளி. அது வந்து பார்த்திங்கன்னா உயிர் வழினா இது வந்து உணர்வின் வெளி என்று அவருடைய அணிந்துரையில் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மாதிரி பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் புதுச்சேரியை சேர்ந்த இளவரசி அவர்கள் தன்னுடைய வாழ்த்துரையை கொடுத்துருக்குறாங்க. கவிதை என்பது ஒரு நுட்பமான ஆழமான ஒரு ஆளுமையை பாதிக்கிற ஒரு சிறு பொறி முதல் காட்டுத்தீ வரையிலான ஒரு பெரிய விடயம் என்கிறார் கவிஞர் சமயவேல். ஒரு சின்ன தீப்பொறியாக இருக்கலாம் அல்லது பெரிய காட்டுத்தீயாக இருக்கலாம், கவிதை என்பது மிக நுட்பமான விஷயம் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். கவிதை என்பது மானுடம் கண்டறிந்த எழுத்து வடிவிலான இசை. கவிதை என்பது மானுடம் கண்டறிந்து எழுத்து வடிவிலான இசை. 1000 பக்கம் எழுதப்பட்ட நோபல் பரிசு பெற்ற ஒரு நாவல் ஏற்படுத்தும் தாக்கத்தை, 1000 பக்கம் எழுதப்பட்ட நோபல் பரிசு பெற்ற ஒரு நாவல் ஏற்படுத்தும் தாக்கத்தை 10 வரிகள் மட்டுமே கொண்ட ஒரு சிறு கவிதை ஏற்படுத்திவிடும் என்கிறார் கவிஞர் நா. காமராசன். அப்போ கவிதை என்பது மிக எளிதானது அல்ல, கவிதை என்பது வீச்சானது. ஐயா கவிஞர் அவர்கள் தந்தை பெரியாருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், ஐயா ஆசிரியர் அவர்களுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், அவர் கொடுக்கின்ற அந்த புது கவிதை என்பது அவ்வளவு வீச்சாக இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆடுமையிலே பாடுமையிலே அறிவு வந்தது என்று அவர் தந்தை பெரியாரை பற்றி பாடியிருக்கக்கூடிய அந்த கவிதை வரிகளெல்லாம் காலம் காலமாக தமிழ்நாடு முழுக்க ஒழித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி இருக்கின்ற பொழுது கவிதை என்பது மிக எளிதாக போய் சேருகிறது. அது மட்டுமல்ல, இசையோடு பாடப்படும் பொழுது இன்னும் மிக எளிதாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வடிவமாக கவிதை என்பது இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க புது கவிதை நிறைய வருது, எல்லாரும் எழுதுகிறாங்க, எல்லாரும் எழுதலாமா என்பதாக ஒரு கேள்வி வருகிறது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஆங்கில பேராசிரியர் கவிஞர் பாலா அவர்கள் சொல்வார், தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 7 கோடி பேர் கவிதை எழுதட்டும், உனக்கு என்ன வந்தது? அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் கவிதை எழுதுறாரு, அவரவரை உணர்வை அவரவர் தான் எழுத முடியும். தோழர் தேன்மொழி அவருடைய உணர்வை அவர் தான் எழுத முடியும், நேரு அதை எழுத முடியாது, மற்றவர்கள் எழுத முடியாது. அப்போ அவரவர் உணர்வை அவரவர் தான் எழுத முடியும். 7 கோடி பேரும் எழுதட்டும், அதில் எந்த கவிதை நல்ல கவிதை என்பதை காலம் சொல்லும். காலம் கடந்து எந்த கவிதை நிற்கிறதோ அந்த கவிதை நல்ல கவிதை என்பதை காலம் சொல்லும். எழுதுறதை தடுக்காதேங்கிறார். எழுதட்டும், எத்தனை பேர் கவிதை புத்தகம் எழுதினாலும் எழுதட்டும், கவிதைகள் வரட்டும் என்று கவிஞர் பாலா அவர்கள் சொல்வதைப் போல மிக அழகாக தன்னுடைய உணர்வுகளை இங்கு வடித்து நமக்கு ஒரு கவிதை புத்தகமாக தோழர் நம்முடைய தேன்மொழி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மஞ்சுளா அவர்கள் மிக விளக்கமாக பல்வேறு கவிதைகளை குறிப்பிட்டார்கள். அண்ணன் தமிழ்ச்செல்வி ஆரம்பித்து வச்சார், அவர் அவரே திறனாய்வு ஆரம்பித்தார். வரிசையாக நிறையா பேர் திறனாய்வு செய்திருக்கிறாங்க. ஐயா பேராசிரியர் அவர் நம்முடைய சுபவி ஐயா அவர்களும் ஐயா கவிஞர் அவர்களும் பேச இருக்கின்றார்கள். சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆணின் நிர்வாணம் கடவுள் ஆகிறது, ஆணின் நிர்வாணம் கடவுள் ஆகிறது, பெண்ணின் நிர்வாணம் காட்சி ஆகிறது. மணிப்பூரை நினச்சி பாருங்கள், 2 பெண்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு அழுகத்தான் தோணுது. ஏன்டா இதுதான் பண்ணுவீங்களா, இவ்வளவு கொடுமை தான் பண்ணுவீங்களாடா நீங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையில் நச்சு நடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெண்ணின் நிர்வாணம் காட்சி ஆகிறது என்று சொல்கின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால், பெண்கள் போகிறதுக்கு பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய உடலை
எப்படியோ அவர்கள் வந்து மார்பிங் செய்தோ மற்ற வகையிலோ அவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்களோ, நம்மளை கேவலப்படுத்தி விடுவார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஊடகத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவு கூறுகிறது. வைகையிலே பெரிய வெள்ளம், ஹெலிகாப்டர் வருது. ஹெலிகாப்டர் வந்து அந்த வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டவர்களை, வைகையில் விழுந்தவர்களை எல்லாம் காப்பாற்றுகிறார்கள். அப்படி ஒரு பெண்ணுக்கு கயிறை கொடுத்து அவர் மேலே ஏறி வர்றாரு. மேலே ஏறி வரும்பொழுது பாதி வழியில் நிற்கும் போது தான் பார்க்கிறார் தன்னுடைய உடம்பிலே துணி இல்லை என்று சொல்லி. துணி இல்லை என்று சொன்ன உடனேயே கயத்தை விட்டுட்டு அப்படியே விழுந்தாங்க. அப்போ ஒரு பெண் ஆடை இல்லாமல் இருப்பது என்பது எவ்வளவு அவமானமாக, உயிரே போனாலும் பரவாயில்லை என்று ஒரு பெண் நினைக்கக்கூடிய நிலையில் அதை வைத்து, அதை காட்சியாக வைத்து இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்களா என்ற கேள்வியைத்தான் தன்னுடைய முதல் கவிதையாக நம்முடைய தோழர் தேன்மொழி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இம்முங்கிற கவிதையை நான் எழுதி வச்சேன். ஆனால் இம்முங்கிற கவிதையை அவர் வந்து நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, உடல் அரசியல்னு ஒன்று எழுதியிருக்கிறார். இந்த உடல் அரசியல் என்ற கவிதையை பற்றி நான் படிக்கின்ற பொழுது கழிவறை இருக்கை என்று ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. தோழர் லதா அவர்கள் எழுதியிருக்கிறார். படிக்காதவங்க வாய்ச்சி பாருங்கள். பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா எவனையும் நம்ப முடியல. அந்த நூலில் அவர்கள் சில செய்திகளை வந்து வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. யாரையுமே நம்ப முடியல. ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எவரையுமே நம்ப முடியாத ஒரு கொடுமையாக இந்த உலகம் என்பது இருக்கிறது என்பதை அவர் சொல்லியிருப்பாங்க. உடல் அரசியல் என்று வருகின்ற பொழுது ஆணும் பெண்ணும் காதலை உணர்ந்தவர்கள், பசி அறிந்தவர்கள், உணர்ச்சி மிக்கவர்கள். தந்தை பெரியார் சொல்லுவார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சில உறுப்புகளை தவிர வேற என்னடா வித்தியாசம் இருக்குன்னு ஐயா அவர்கள் கேட்டதை போல இந்த கவிதை வரிகளில் நம்முடைய தேன்மொழி அவர்கள் மிக தெளிவாக கேட்கிறார்கள். கேட்டு அதற்கான விடயம் கூட பகிர்ந்து கொள்ளுதலும் ஆணும் பெண்ணும் வெற்றி பெற வாய்ப்பு ஏற்படுத்துவதுமே இல்வாழ்க்கையாகும். இதனை உணர்ந்தவர்களே சிறந்து வாழ்ந்தவர்கள். சும்மா வெளிப்படையாக பேசக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த நூலிலே நம்முடைய கவிஞர் தேன்மொழி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல படிமனாக என்று ஒரு கவிதை. ஆழமான காயங்கள் அரிதான நேரங்களிலும் ஆழ்மனதின் படிமனாக. ஆழமான காயங்கள் அரிதான நேரங்களிலும் ஆழ்மனதின் படிமனாக இறுகி படிந்ததாலோ இன்றளவும் ஏனோ இரக்கமற்ற தாக காயங்களின் வழிகளோ கடுகளவும் குறையாமல் கனத்து போனவர்களாய் அப்படியே சொல்லிக்கிட்டே வருங்க. அந்த படிமன்கிறத சாதாரணமாக நம்ம வந்து படிமங்கிறத கவிதைக்கு சொல்லுவோம். ஆனால் வலிக்கு அதை வந்து உருவகப்படுத்தி அதை மிக சிறப்பாக கவிதையாக நம்முடைய தோழர் தேன்மொழி அவர்கள் கொடுத்திருக்கிறார். காதலித்துப்பார் என்பதை பற்றி நம்முடைய கவிஞர் மஞ்சுளா அவர்களும் குறிப்பிட்டாங்க. அதில் வந்து காதல் எப்போ இல்லைங்கிறாங்க. காதலித்துப்பார் கவிதை வரும், காதலித்துப்பார் கண்ணீரும் வரும் வரிசையாக சொல்லிட்டு, இவற்றில் ஏதாவது உன்னிடம் இல்லை எனில் உன்னிடம் வந்தது காதலே இல்லை, இனியாவது காதல் செய் காதலித்துத்தான் பாரேன் என்று ஒரு ஆன்சரி அவங்க கொடுக்குறாங்க, விடையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய கவிதைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இயல்பாக கவிதையில் வந்து சில செய்திகளை சொல்லலாம், சில செய்திகளை சொல்லக்கூடாது என்பது மாதிரியான போக்குகள் இருக்கிறது. இந்த 2000க்கு பிறகு இணையம் என்று வந்த பிறகு, பெண்கள் கையிலே கணினி வந்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பாய்ச்சல் நிகழ்ந்து ஓடிருக்கிறது. என்னடா நீங்கள் எங்களை பற்றி எழுதுறது, உன்னே எனக்கு தெரியும், நீ பார்க்குற பார்வையிலே நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியும், நீ என்னடா என்னை விபச்சாரின்னு சொல்கிறது. பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில தோழியர்கள்ட்ட எனக்கு சொல்லியிருக்காங்க, நேரு அவன் பார்க்குற ஒரே பார்வையிலேயே அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் சொல்லிடுவேன். அவன் எங்கே பார்க்குறான்னு தெரிஞ்சாலே இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு எனக்கு அப்படின்னு மிக வெளிப்படையாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நீ என்ன என்னை வந்து விபச்சாரின்னு சொல்கிறது, உன்னுடைய எண்ணம் என்னென்னங்கிறத போட்டு உடைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு கவிதை இனி எழுத முடியுமான்னு தெரியல. விபச்சாரிங்கிற ஒரு தலைப்பில் வந்து அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிதை இப்படி வேகமாக இருக்கிற கவிதைகள் மட்டும்தான் இருக்கா இந்த இதில்னு பார்த்தா இல்லை. காதல் கவிதைகள் இருக்குது, மிக அருமையான நுட்பமான
அந்த காதல் கவிதைகளை நம்முடைய தோழர் தேன்மொழி அவர்கள் இந்த நூலிலே கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த கருவிலே இருக்கக்கூடிய அதை பற்றிய கருக்கலைப்பை பற்றிய ஒரு கவிதை இருக்கிறது. அது கருக்கலைப்பா அல்லது இயல்பாகவே ஒரு குழந்தை இறந்ததா என்ற ஒரு கேள்வி வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த கவிதை என்பது நம்மளை அப்படியே உருக்கக்கூடிய ஒரு கவிதையாக அந்த கவிதை இருப்பதை பார்க்க முடியும். இப்படி பல்வேறு கவிதைகள் ஒவ்வொரு வகையில் இது இருக்குது. நான் முதல்ல வாசிக்கின்ற பொழுது ஐயா சுபவி அவர்கள் என்னுடைய முதல் நூலான பங்குனி உத்திரமும் பள்ளிக்கூடத்திற்கு அவர்கள் தான் அணிந்துரை கொடுத்தாங்க. அப்படி அணிந்துரை சொல்லும் பொழுது ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். நேருவின் கவிதைகளில் கருத்து இருக்கிறது, ஆனால் அழகியலும் கொஞ்சம் வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. பல்வேறு இடங்களில் நாம் கவிதை எழுதக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த கவிதையை ரொம்ப வீச்சாக கொண்டு போகும் பொழுது அழகியலும் சேர்ந்து வருகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான அந்த வீச்சை என்பது கொடுக்கும். ஆனால் வெறுமனே அழகியலை பற்றி எழுதுகிறேன்னு சொல்லிட்டு அந்த அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கருத்து இல்லாமல் வரக்கூடிய கவிதைகள் என்பது நிறைய இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லாமல் மிக ஆழமான கருத்துக்களை மிக வெடிப்பாக சொல்லக்கூடிய கவிதைகளாக இருக்குது. மதுரையில் கலகக்காரர் தோழர் பெரியார் எடுத்த தோழர் மு. ராமசாமி அவர்கள் பெண் ஏன் அடிமையானாள் என்ற அந்த புத்தகத்தினை ஒரு நாடக வடிவமாக்கி மதுரையில் இருக்கக்கூடிய லேடிடோ கல்லூரியில் அதை ஒரு நாடகமாக நடத்தினாங்க. அப்படி நாடகமாக நடத்துகின்ற பொழுது ஐயா சுபவி அவர்கள் தான் அதுக்கு தலைமை தாங்கி அந்த நாடகத்தை ஆரம்பித்து வச்சாங்க. ஒரு பெண், கல்லூரியில் படிக்கிற பெண், அந்த கதாபாத்திரமாக வரக்கூடிய பெண் அப்படி ஒரு சிரிப்புங்க. சிரிப்புனா வெடி சிரிப்பு. அந்த அரங்கமே அப்படியே குலுங்குற அளவுக்கு சிரிப்பு. எமண்டா சொன்னது நாங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி, நாங்கள் அப்படியே பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையிலை விரிச்சா போச்சுன்னு சொல்லி எவன் சொன்னது? அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நம்மளை சிரிக்க விடாமல் வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கம்பி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆம்பளை ஆளுங்க. அமைதியாக சிரிக்கணும், மெல்ல சிரிக்கணும், அப்படியே பல்லு தெரியாமல் சிரிக்கணும், இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் நம்மளுக்கு கம்பி கேட்டிருக்காங்க பாரு அப்படி என்று சொன்னதை போல தோழர் ஒரு கவிதையில் சிரி, வெடி சிரிப்பு சிரி, உனக்கு எப்படியெல்லாம் சிரிக்க தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் சிரி என்று ஒரு கவிதையை தோழர் தேன்மொழி அவர்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. மிக இயல்பாக இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு 5 கவிதையை சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, பேசின ஒரு 7 பேர் 8 பேர் எல்லோரும் கவிதையை சொல்லிட்டீங்க, இந்த புத்தகத்தை நாங்கள் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினப்பு வந்துடக்கூடாது. இந்த கவிதையை 120 ரூபா புத்தகம் போட்டிருக்குறாங்க. வெளியீட்டு சலுகை எவ்வளோ தோழர்? 120 100 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு இந்த புத்தகம் என்பது இன்றைக்கு இருக்கிறது. ஒரு எழுத்தாளருக்கு, ஒரு படைப்பாளருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை என்பது அவர்களுடைய நூலை காசு கொடுத்து வாங்குவது. அப்புறம் பணம் கொடுத்து வாங்கி அந்த புத்தகத்தை படித்து விட்டு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வேறுபட்ட கருத்து இருக்குங்க, இல்லை இது எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு, பிடிக்கல என்பதாக கருத்து சொல்வது நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடாக நான் பார்ப்பது. புத்தகத்தை வாங்குவாங்க, ரொம்ப பத்திரமா வீட்டில் வச்சுட்டு அதை தொடாமல் வச்சுருந்து பார்த்துட்டு பிறகு ஒரு 3-4 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது, ஐயா உங்கள் புத்தகத்தை வாங்கினேன், இன்னும் படிக்காமல் வச்சுருக்கிறேன். நேருக்கு நேரையே அவங்ககிட்ட நம்மகிட்டே சொல்லுவாங்க. என்னன்னாக்க எத்தனையோ வேலைப்பாடுகள் இருந்தால் கூட வாங்கிய புத்தகங்களை தொடர்ச்சியாக படிப்பது, அதை பற்றிய கருத்து கூறுவது என்பது இன்றைய தேவையாக இருக்கிறது. திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களை பொறுத்தளவில் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஒரு மிகப்பெரிய புத்தக பையோடு வர்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு போனாலும் பழைய புத்தக கடைக்கு, புதிய புத்தக கடைக்கு போய் அந்த புத்தகங்களை தேடி கொண்டு கொடுக்கிறார். பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பாக வெள்ளிக்கிழமை தோறும் மாலையிலே 6:30 8 மணி வரை 1.5 மணி நேரம் அந்த ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதாக நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். 100வது நிகழ்ச்சியாக சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் நடந்தது. ஐயா ஆசிரியர் அவர்கள் விடுதலை களஞ்சியம் தொகுப்புகள் என்ற அந்த நூலை பற்றி மிக அருமையாக அவர்கள் அதை திறனாய்வு செய்ததோடு மிகப்பெரிய வழிகாட்டுதலும் எங்களுக்கு கொடுத்தார்கள். நூல் என்பது தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஐயா சுபவி அவர்களுடைய அப்பா ராமசுப்பையா ஐயா அவர்கள் எனது திராவிட இயக்க நினைவுகள் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். சின்ன புத்தகம். அந்த சின்ன புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த பல்வேறு செய்திகள் அதிலே சொல்கிறார். அம்மா விசாலாட்சி அவர்கள்
கொடையை பிடிச்சிட்டு காரைக்குடி தெருவிலே நடந்து போனது என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு தெருவில் குடையை பிடித்து கொண்டு போவது என்பது புரட்சி. எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுக்கு? இன்றைக்கி யாருனாலும் கொடையை பிடிச்சி போகிறோம், பெண்கள் மிக எளிமையாக பிடிச்சி போகிறோம். ஆனால் 100 வருடத்திற்கு முந்தைய அந்த தகவலை ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதை படிக்கிற பொழுது நம்மளுக்கு ஒரு சில செய்தி இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டும் என்பது இன்றைய தேவை. அதுவும் திராவிட இயக்கத்தை பொறுத்தளவில் படிப்பகங்களால் புத்தகங்களால் வளர்ந்த இயக்கம். இன்றைக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கிறது. மீண்டும் நாம் புத்தகங்களை வாசிக்க தொடங்க வேண்டும், புத்தகங்களை நேசிக்க தொடங்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் எழுத முடியுமோ அவர்களெல்லாம் எழுத வேண்டும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மதுரையில் விறகு வண்டி முதல் விமானம் வரை என்று ஒரு புத்தக வெளியீடு. ஐயா ஆசிரியர் அவர்கள் தலைமையில் முனியசாமி என்ற ஒரு தோழர், 75 வயசு, திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த காப்பாளர். அவர் 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறார், அதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் அவருடைய அனுபவத்தை பார்த்தால் கொட்டி கிடக்கிறது. அதை ஒரு புத்தக வடிவமாக கொடுத்திருக்கிறார். ஐயா ஆசிரியர் அவர் அப்படியே உச்சி முகந்து பாராட்டி அவ்வளவு பாராட்ட தெரிவிச்சிருக்கிறார். வாழ்வியல் சிந்தனையில் எழுதியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அல்லது திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு தோழருடைய வாழ்க்கையும் எதிர்நீச்சல். அந்த எதிர்நீச்சலில் பல பேர் நம்முடைய தோழர்கள் வெற்றி பெற்று நல்ல உயரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது நாமும் உயர முடியும், நாமும் மேலே வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இளைஞர்களுக்கு கொடுப்பதாக அந்த அனுபவ குவியல் என்பது அமைகிறது. எனவேதான் தோழர் தேன்மொழி அவர்கள் இன்றைக்கு தவிப்பு என்ற இந்த கவிதை தொகுப்பை கொடுக்கின்ற பொழுது அவருடைய உணர்வுகளை மட்டும் சொல்வதாக இல்லை, தந்தை பெரியாருடைய கருத்துக்களை, பெண்ணினுடைய உணர்ச்சிகளை, பெண்ணினுடைய மனக்குமுறல்களை, பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு அவமானங்களை, எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் நான் எழுவேன் பார், நான் எழுவேன் பார் என்பதை உறக்கச் சொல்கின்ற ஒரு நூலாக இந்த நூலை பார்க்கின்றேன். எனவே தோழர்களே, வாங்கி படியுங்கள். படித்துவிட்டு அவரிடம் அவருடைய தொலைபேசி எண் இருக்கிறது, ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இதைப்போல பல படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று தோழர் தேன்மொழி அவர்களை வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.